சவுத் அமெரிக்காக்கும் அண்டார்டிகாக்கும் நடுவில் இருக்கிற 1000 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த கடல்ல எந்த விதமான கப்பல்களுமே பயணம் செய்யறதில்ல. கிட்டத்தட்ட 1000 வருஷங்களா மனிதன் இந்த கடல் பரப்புல போறத தவிர்த்துட்டே வரான். அது மீறியும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் இந்த பகுதிக்குள்ள போயிருக்கு. அப்படி போன அந்த கப்பல்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு இன்னி வரைக்கும் நமக்கு தெரியல. இதுதான் ட்ரேக் பேசேஜ். கப்பல்கள் இந்த ட்ரேக் பேசேஜ் வழியா பயணம் செய்ததை தவிர்த்ததுனால தான் பனாமா கனாலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த வீடியோல நம்ம அப்படி இந்த ட்ரேக் பேசேஜ்ல என்னதான் நடக்குது, எதனால அங்க கப்பல்கள் போறதே இல்லை அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நான் கமலே சித்து. என் கூட சேர்ந்து தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ட்ரேக் பேசேஜை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 1500களுக்கு போனோம். 1525 ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பிரான்சிஸ்கோ டி ஓல்ஸ் அப்படின்ற ஒரு நபர் தான் இந்த பேசேஜ் இருக்கிறத முதல் கண்டுபிடிச்சாரு. அவரு அந்த பேசேஜ் வழியா டிராவல் பண்ணாரா இல்லையா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரல. இதுக்கப்புறமா பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த பிரான்சிஸ் ட்ரேக் அப்படின்றவரை பிரிட்டன் ராணி அனுப்பி வைக்கிறாங்க. சவுத் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா நகரங்களுக்கு போய் அந்த நகரங்களை பிரிட்டிஷோடைய ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இவரை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பணியை இவருக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இவர் தன்னுடைய கப்பல்களை எடுத்துட்டு ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்க இருக்கிற நிறைய நகரங்களை கொள்ளையடிச்சு அங்க இருக்கிற ஆப்பிரிக்கன் மக்களை அடிமைகளா பிரிட்டனுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு. இதனால தான் சவுத் அமெரிக்காவை காங்கர் பண்ற பணியை ராணி இவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இவரு 200 நபர்களோட 5 கப்பல்ல பிரிட்டன்ல இருந்து கிளம்பி சவுத் அமெரிக்கால இருக்கிற கடலோர நகரங்களுக்கு போய் அங்க போர் செய்து அங்க இருக்கிற நிறைய பொக்கிஷங்களை கொள்ளையடிச்சு அடுத்தடுத்த ஊருக்கு இவர் கப்பல்களையே கடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அப்படி கொள்ளையடிச்சு வந்து இவர் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மெகிலான் கிட்ட வந்தாரு. வந்த உடனே இவர்கிட்ட இருந்த 5 கப்பல்கள்ல 2 கப்பல்களை அங்கேயே விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லாரையும் அந்த 3 கப்பல்களை கூட்டிட்டு இவர் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மெகிலானை கிராஸ் பண்றாரு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மெகிலானை கிராஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா இவர் எப்படியோ அந்த 3 கப்பல்கள்ல அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மெகிலானை கிராஸ் பண்ணி அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து பசிபிக் ஓஷனுக்கு போறாரு. பசிபிக் ஓஷன்ல போன உடனே கெயில் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லப்படுற அதிக காற்று கொண்ட புயல் அங்க வீச ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம பயங்கரமான மழையும் அங்க பெய்யுது. இதனால அங்க விசிபிலிட்டி கம்மியாகுது. இதனால அந்த 3 கப்பல்களும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிஞ்சிருது. இதுல ஒரு கப்பல் பிரான்சிஸ் ட்ரேக் இந்த புயலை தாக்க பிடிச்சிருக்க மாட்டாரு, அவரு இறந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சு அவங்க கப்பலை திருப்பி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மெகிலான் வழியே திருப்பி பிரிட்டனுக்கு கிளம்ப போயிட்டாங்க. இன்னொரு கப்பல் வழி மாறி நான் முன்ன சொன்ன பாத்தீங்களா ஒரு பேசேஜ், அந்த பேசேஜை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த ட்ரேக்கும் வழி மாறி அந்த கப்பலை பின்தொடர்ந்துட்டு இவரும் அந்த பேசேஜை நோக்கி தான் போயிட்டு இருந்தாரு. அந்த பேசேஜை என்ட்ரான உடனே ட்ரேக் வானிலை இன்னும் பயங்கர மோசமாகிறத பாக்குறாரு. கடலுடைய அலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்றதையும் பாக்குறாரு. அவர் இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள போக பயங்கரமான சூறை காற்று அங்க வீச ஆரம்பிக்குது. கடல் அலைகள் 40 அடி உயரத்துல அங்க தொடர்ந்து அடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து சுதாரிச்சுக்கிட்ட ட்ரேக் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கப்பலை திருப்பி அந்த பேசேஜை விட்டு சேஃபா வெளில வந்துடுறாரு. இதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய அந்த ஒரு கப்பல் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. நான் இன்னொரு கப்பல் திருப்பி பிரிட்டனுக்கு போயிடுச்சு. இன்னொரு கப்பல் அந்த பேசேஜ்குள்ள போச்சு. அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல. ட்ரேக் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய பயணத்தை அந்த ஒரு கப்பல் மூலியமா தொடர்றாரு. சவுத் அமெரிக்காவுடைய இந்த பக்கம் பசிபிக் ஓஷன் ஓரமா இருக்கிற இடங்கள்லாம் அப்படியே கொள்ளையடிச்சுக்கிட்டு திருப்பி அட்லாண்டிக் ஓஷன் போற ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்றத அவர் பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அவருக்கு வழியே கிடைக்கல. கடைசியா அவர் போய் சேர்ந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சான் பிரான்சிஸ்கோ அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அமெரிக்காவில் இருக்கல, அந்த இடத்துக்கு கடைசியா போய் சேர்றாரு. அவர் இந்த பேசேஜை பத்தி என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் அவர் நிறைய இடங்களுக்கு கடலை டிராவல் பண்ணியிருக்காராம். ஆனா அவர் பார்த்ததுலேயே மோசமான கடல் அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு சொல்றாரு. அவர் இது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில பார்த்த உயரமான அலைகள் எல்லாமே இந்த பேசேஜ்ல அவர் போன கொஞ்ச தூரத்திலேயே அதிகமா ஒண்ணுக்கு பின் ஒண்ணு அடிச்சதா அவர் சொல்றாரு. இதுக்கப்புறமா அந்த பேசேஜ் வழியா திருப்பி பிரிட்டன் போற ஐடியாவே அவர் கைவிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ட்ரேக் அந்த பேசேஜில் கொஞ்சம் தூரம் போய் அங்கே அதுக்கு மேலே போக முடியாமல் கப்பலை திருப்பி வந்ததுனால தான்
அந்த பேசேஜுக்கு ட்ரேக் பேசேஜ் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா 1615 வில்லியம் ஷோல்டன் அப்படின்றவரு சக்சஸ்ஃபுல்லா இந்த ட்ரேக் பேசேஜை கடந்த முதல் மனிதர் ஆனாரு. இவர் இந்த ட்ரேக் பேசேஜை கடந்து நியூசிலாந்து வரைக்கும் போனாரு. அவரும் இந்த ட்ரேக் பேசேஜை பத்தி என்ன சொன்னார்னா, இந்த ட்ரேக் பேசேஜுக்கு எந்த ஒரு மனிதர்களும் வர நினைக்க கூட கூடாது. நான் வந்த தூர அளவுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு மனிதராலையும் வர முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான வானிலையும் அந்த அளவுக்கு மோசமான சூறை காற்றும் மிக உயரமான அலைகள் எல்லாம் இந்த ட்ரேக் பேசேஜில் வீசுறதா அவருமே குறிப்பிட்டிருந்தாரு. இத்தனைக்கும் வில்லியம் சவுத் அமெரிக்காவுடைய டிப்பான கேப் ஆரன்ல இருந்து சில 100 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த பேசேஜை கடந்திருந்தாரு. அதுக்கு இவ்வளவு மோசமான வானிலை அவர் எழுதுறாருனா, அப்ப ட்ரேக் பேசேஜுடைய சென்டர்ல எவ்வளவு மோசமா வானிலை இருக்கும், எவ்வளவு உயரத்துக்கு அலைகள் வரும் அப்படின்றத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் வில்லியம் ஷோல்டனை தொடர்ந்து பல கப்பல்கள் அவர் போன வழியிலேயே போக ஆரம்பிச்சு. இந்த ட்ரேக் பேசேஜ்ல மத்த இடத்தை கம்பேர் பண்ணும்போது அவர் போன இடம் அப்படின்றது கொஞ்சம் சேஃபான இடம் தான். அண்ட் 1914 பெனாமா கெனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற வரைக்கும் எல்லா ஷிப்ஸுமே இவருடைய ஷிப்பிங் ரூட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்க கேட்கலாம், நீ தான் முன்னாடி எந்த ஒரு கப்பல்களுமே அங்க போறதில்ல அப்படின்றதையும் சொன்னேன், இப்போ என்னன்னா இன்டர்நேஷனல் ஷிப்பிங் ரூட் இருக்கு அப்படின்றத சொல்றியே அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தோணும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ கூட ஷிப்ஸ் அந்த ரூட்ல கிராஸ் பண்ணுது. ஆனா நான் தான் சொன்னேன், இந்த பேசேஜ்ன்றது கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. ஸோ அந்த 1000 கிலோமீட்டர் பரப்பளவுல இவங்க கரைக்கு சில 100 கிலோமீட்டர் தூரத்துல தான் கிராஸ் பண்ணாங்க. அந்த பேசேஜோட சென்டர்ல இன்னைக்கும் நிறைய கப்பல்கள் போறதில்ல. அப்படி போகிற சில கப்பல்களும் ஏதாவது விபத்துல சிக்கிக்குது, அலைகள் மோசமா இருக்கு. நம்ம இன்டர்நெட்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம்ல, அதாவது கப்பல்ல அலைகள் வந்து ரொம்ப உயரத்துக்கு எழும்புற மாதிரியும் கப்பலை கம்ப்ளீட்டா ஷேக் ஆகுற மாதிரியும் கப்பலில் இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிற மாதிரியும் அப்படிலாம் வீடியோ பார்த்துருப்போம்ல. இது எல்லாமே ட்ரேக் பேசேஜில் எடுக்கப்பட்ட வீடியோஸ் தான். சரி, இந்த ட்ரேக் பேசேஜில் வானிலை இவ்வளோ மோசமாக இருக்குது, சர்வசாதாரணமாக 40 அடி வரைக்கும் அலைகள் வருது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ட்ரேக் பேசேஜில் பார்த்தீங்கன்னா 3 கடல்கள் வந்து ஒன்றா கலக்குது. ஒன்று அட்லாண்டிக் ஓஷன், இன்னொன்று பசிபிக் ஓஷன், மூணாவது அண்டார்டிகா கிட்ட இருக்கிற சதர்ன் ஓஷன். இதனால அங்க தண்ணியோட ஃப்ளோ அப்படின்றது ரொம்ப 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 அதிகமா இருக்கு. இந்த உலகத்திலேயே ட்ரேக் பேசேஜ்ல தான் அதிகப்படியான தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரேக் பேசேஜ் தான் ACC அப்படின்னு சொல்லப்படுற அண்டார்டிகா சர்க்கம் போலார் கரண்ட் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இந்த கரண்ட் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, கடலுக்கு அடியில தண்ணி எல்லாமே வந்து ஒரு பகுதியா வந்து ஓடும். அந்த இடத்துல வந்து தண்ணியோட வேகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்றோம். அதுல ஒன் ஆஃப் த நீரோட்டம் தான் இந்த ACC. அது வந்து ட்ரேக் பேசேஜ் கிட்ட தான் பாஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ட்ரேக் பேசேஜ்ல அது ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஒன்னு ACC, இன்னொன்று அந்த ACCல இருந்து ஸ்பிளிட் ஆகி அட்லாண்டிக் ஓஷன்ல இன்னொரு கரண்ட் பாஸ் ஆகுது. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த கடலோட டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அண்டார்டிகா கிட்ட இருக்க சதர்ன் ஓஷன்ல டெம்பரேச்சர்ன்றது குளிர்ந்த நிலையில இருக்கும். அதே பசிபிக் ஓஷன்லயும் அட்லாண்டிக் ஓஷன்லயும் தண்ணி வந்து கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வார்மா இருக்கும், அதாவது சூடா இருக்கும். அண்ட் இந்த ட்ரேக் பேசேஜை பார்த்தீங்கன்னா 2 வகையா இந்த ட்ரேக் பேசேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து ட்ரேக் லேக் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்று வந்து ட்ரேக் ஷேக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரேக் லேக்ல எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஏரியில இருப்போம் பார்த்தீங்களா, ஏரியில பெருசா வந்து நமக்கு அலைகளே இருக்காது தெரியுமா, அந்த மாதிரி திடீர்னு இந்த ட்ரேக் பேசேஜ் ஃபுல்லாவே அலைகளே பெருசா இருக்காதான். அதே சமயம் ட்ரேக் ஷேக் அப்படின்னு சொல்றாங்க, அதான் சொன்னேன் 40 அடி உயரம் வரைக்கும் அலைகள் வரும். இது ரெண்டுமே எப்போ நடக்கும் தெரியாதான், திடீர்னு அங்கே அலைகளே இல்லாமல் ஒரு ஏரி மாதிரி இருக்கும். அதே சமயம் சில மணி நேரங்களில் அங்கே 40 அடி உயரத்தில் அலைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைமேட் அப்படின்றது தெளிவான ஒரு கிளைமேட்டில் இருந்து பயங்கர ஸ்டாமியான ஒரு கிளைமேட்டாக மாறதுக்கு சில மணி நேரம் போதுன்றாங்க. அவ்வளோ சீக்கிரமாக அங்கே கிளைமேட் மாறும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. குளிர்ந்த தண்ணியோட சூடான தண்ணி ஒன்றா சேர்றதுனால அங்கே அதிகப்படியான சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஓரளவு கிளீனாக தெரிஞ்சிருக்கோம். 3 கடல் வந்து அங்கே ஒன்றா சேருது. அங்கே ACC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்ட் வேற ஃப்ளோ ஆகுது. இது மட்டும் இல்லாமல் அங்கே தண்ணியோட டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்றதுனால நிறைய வந்து புயல்கள் வந்து அங்கே உருவாகுது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் அங்கே கேல் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லப்படுற அதிவேக காற்று வீசுறதுக்கும் 40 அடி உயரத்தில் அலைகள் எழும்புறதுக்கும் காரணமாக இருக்குது. இதெல்லாம் ஓகேப்பா, இப்போ தான் டெக்னாலஜி வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. ஷிப் கிட்ட சோனார்லேருந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, ரேடார் இருக்குது, சேட்டலைட் மேப்பிங் இருக்குது, சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்ததுக்கப்புறமா ஏன் கப்பல்கள் இன்னும் இந்த ட்ரேக் பேசேஜ் நடுவில் ட்ராவல் பண்ணுறது இல்லை அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே தோணும். ஆக்சுவலி அந்த ட்ரேக் பேசேஜுடைய நடுவில் எந்த கப்பல்களும் ட்ராவல் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டால்
டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் நிறைய கப்பல்கள் வந்து இந்த 40 அடி உயரத்தில் எழும்புகிற அலைகள் எல்லாத்தையும் தாண்டி தான் போகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம அண்டார்டிகா போகணுன்னா நமக்கு வேறு வழியே கிடையாது. சவுத் அமெரிக்காவில் இருக்க கேப் ஆரன்லேருந்து இந்த ட்ரேக் பேசேஜ் வழியாக தான் நம்ம அண்டார்டிகாவுக்கு போய் சேர முடியும். அப்படி போகும் பட்சத்தில் இந்த மாதிரியான மோசமான அலைகளை தாண்டி தான் அண்டார்டிகாவுக்கு கப்பல் வழியாக போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போதும் பெரும்பாலான கப்பல்கள் இந்த பகுதிக்கு போகிறத தவிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கப்பல் வந்து போயிட்டு இருக்கு, அந்த கப்பலில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி, அந்த கப்பலால் டக்குன்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு துறைமுகத்திலையோ அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவிலையாச்சும் கரை ஒருங்க முடியும். ஆனா இந்த ட்ரேக் பேசேஜ்ல நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த 1000 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த ட்ரேக் பேசேஜ்ல தீவுகள் அப்படின்றது ரொம்ப 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 கம்மி. அப்படியே இருக்கிற தீவுகளும் இந்த ட்ரேக் பேசேஜ் வந்து சவுத் போல் கிட்ட இருக்கிறதுனால அந்த தீவுகள் ஃபுல்லாகவே வந்து ஐஸால் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் நம்ம ஏதாவது ஒரு தீவில் போய் இறங்கினாலும் அந்த தீவுகளில் நம்மளாலே சர்வை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவோ எதுவுமே அங்கே இருக்காது. ஏன்னா சவுத் போல் கிட்ட இருக்குது, ஃபுல்லாக ஐஸான ஒரு இடம். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்னால தான் பெரும்பாலான பெரிய கப்பல்கள்லாம் இந்த பகுதியில் போகிறத தவிர்க்கிறாங்க. ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்மளால் எங்கேயும் போய் ஈஸியாக டாக் பண்ண முடியாது. அப்படி இந்த பகுதியில் டாக் பண்ணாலும் நம்ம உயிர் பிழைக்கிறது பயங்கர கஷ்டமாக இருக்கும். அப்படின்ற காரணத்தினால தான் இங்கே போகிறதில்ல. அப்படி மீறியும் சில க்ரூஸ் கப்பல்லாம் இந்த பகுதியில் போயிட்டு அப்படி ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு அந்த ஐஸ் தீவுகளில் வந்து இறங்கி திருப்பி அவங்க ஹெல்ப் கூப்பிட்டு சில படகுகள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஐஸ் தீவுகள்லேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்த கதைகள் எல்லாமே இருக்குதான். ஸோ இந்த ட்ரேக் பேசேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது நம்ம மனிதர்களுக்கு இயற்கையாகவே ஒரு பேரியராக தான் இருந்திருக்கு. முதல் ட்ரேக் அதை கிராஸ் பண்ணி போகும்போது இது தாண்டி ஒரு லேண்ட் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த லேண்டுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த கடல் நம்மளை தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா அந்த ட்ரேக் பேசேஜை கடக்க பல பேர் முயற்சி செய்து பல பேர் வந்து உயிர்களை இழந்திருக்காங்க. சில பேர் எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல, சில பேர் பாதியில் போயிட்டு திருப்பி வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே சொன்னது என்னன்னா, இந்த ட்ரேக் பேசேஜ் வழியாக நம்ம போனால் நமக்கு இன்னொரு புதிய காண்டினென்ட் நம்ம கண்டுபிடிப்போம், அந்த காண்டினென்ட் மனிதர்கள் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே அங்கே ஒழித்து வைக்கப்படுது அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. சிலர் அங்கே ஒரு 3வது உலகமே அங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே தாண்டி இதெல்லாமே கடந்து போய் தான் நம்ம வந்து அண்டார்டிகாவையும் அப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இந்த பேசேஜை தாண்டி தான் வந்து நியூசிலாந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பேரியர்கள் எல்லாத்தையுமே மனிதர்கள் கடந்து போய் தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரேக் பேசேஜ் பற்றி நீங்கள் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரேக் பேசேஜ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் அந்த 40 அடி உயரத்தில் எழும்பக்கூடிய அலைகளை ட்ராவல் பண்ணுவீங்களா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து நம்ம எந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சஜஷன் இருந்தால் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமலேஷ் சித்து அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.